வணக்கம் entrepreneurs. நிறைய சின்ன சிறு குறு நிறுவனங்கள் ப்ராப்பரா லைசென்ஸ் எடுக்காம பிசினஸ் ஆபரேட் பண்ணி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இன்ஸ்பெக்ஷன் அந்த மாதிரிலாம் வரும்போது பெரிய சிக்கல்களுக்கு ஆளாகிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டாகிராம் யூடியூப் சேனல்ஸ்ல காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ், ஹேர் ஆயில் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை விற்கிறது மட்டும் இல்லாமல் லைசென்ஸ் இல்லாமல் உற்பத்தியும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வீட்டில் இருந்தபடியே கெமிக்கல் ப்ராடக்ட்ஸு, கிளீனிங் ப்ராடக்ட்ஸு, ஃபினாயில் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை உற்பத்தி பண்ணி வித்துட்டு இருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரியான சிறு குறு நிறுவனங்கள் லைசென்ஸ் இல்லாமல் ஆப்ரேட் பண்ண முடியுமா? அப்படி லைசென்ஸ் இல்லாமல் ஆப்ரேட் பண்ணால் நாளைக்கு ஏதாவது சிக்கல் வருமா? இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோங்க. நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல லைசென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. ஒரு சில பிஸ்னஸை லீகலாக ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த பிஸ்னஸை ஆத்தரைஸ் பண்ணியிருக்கணுங்க. அதை தான் லைசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆத்தரைசேஷன் இருந்தால் தான் ஒரு சில பிஸ்னஸஸால் லீகலாக, அதாவது சட்டப்பூர்வமாக செயல்பட முடியும். இந்த லைசன்ஸ் அப்படின்ற கான்செப்டை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக மக்களுடைய பொது சுகாதாரமும் அவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் தாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க, அங்கே உற்பத்தி பண்ணக்கூடிய உணவு பாதுகாப்பாக இருந்தால் தான் மக்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அது ரொம்ப கண்டாமினேட்டாக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய உடல் நலத்துக்கு கேடு ஏற்படும். இதனால தான் அரசாங்கம் நீங்கள் ஒரு ஃபுட் லைசன்ஸ், அதாவது FSSAI லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அரசு அதிகாரிகள் உங்களுடைய ஹோட்டலுக்கு வந்து அங்கே இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணி நீங்கள் ஆரோக்கியமான உணவை தான் உற்பத்தி பண்ணுறீங்களா, கலப்படம் இல்லாத உணவை தான் உற்பத்தி பண்ணுறீங்களா அப்படின்றது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு அந்த FSSAI லைசன்ஸ் அப்படின்றத கொடுப்பாங்க. இதே மாதிரி தாங்க நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்றத ஊர்ஜிதம் செஞ்சதுக்கப்புறமா ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு லைசன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னா ஆயுஷ் அப்படின்ற லைசன்ஸ் வாங்கணுங்க. இதுக்கு ட்ரக் அத்தாரிட்டியிலேருந்து வந்து நீங்கள் சரியான முறையில் தான் இந்த ஹேர் ஆயிலை உற்பத்தி பண்ணுறீங்களா, இதுக்கான ஆத்தரைஸ்டு பர்சன் உங்களுடைய கம்பெனியில் இருக்காங்களா, இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அந்த லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கான லைசன்ஸ் எடுத்து தாங்க நீங்கள் பண்ணணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நிறைய பேருக்கு சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக அந்த ஆசை தள்ளி போட்டுக்கிட்டே போவாங்க. இன்னொரு சில பேர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் ஆரம்பித்த அதே நிலையில் ஸ்டக் ஆகிருப்பாங்க, அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேற முடியாமல் இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே உதவும் நோக்கத்தில் நம்ம ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் பிஸ்னஸ்க்கு தேவையான நிறைய டிப்ஸ், பிஸ்னஸ் ஐடியாஸ், பிஸ்னஸ்க்கான நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களுமே அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள், கம்யூனிட்டியில் மீட் பண்ணுவோம். இஃப் சப்போஸ் நீங்கள் அந்த லைசன்ஸ் எடுக்காமல் ஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக 3 பிரச்சனைகள் வருங்க. ஒன்று, உங்களுடைய கம்பெனிக்கு பெனால்ட்டி போடுவாங்க. பெனால்ட்டி அப்படின்றது 1000 2000 கிடையாதுங்க, மினிமம் 50,000 1 லட்ச ரூபா பெனால்ட்டி போடுவாங்க. 2, உங்களுடைய நிறுவனத்துக்கே சீல் வைக்கிற ஆபத்தோ இருக்குங்க. நிறைய நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, சுகாதாரம் இல்லாத ஹோட்டலுக்கு சீல் வச்சாங்க, இல்லை ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிக்கு சீல் வச்சாங்க அப்படின்லாங்க. இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக லைசன்ஸ் வாங்காமல் உங்களோட பிஸ்னஸை ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னா ஏற்படக்கூடிய விளைவுகள். நம்பர் 3, இது இன்னும் மோசங்க, ஜெயில் தண்டனை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க, சாப்பாடை சாப்பிட்டு சில பேர் இறந்துட்டாங்க, இல்லை சில பேர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் பெரிய பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். அந்த மாதிரியான இடங்கள் எல்லாத்துலேயும் ஆஃபீஸர்ஸ் உங்களுடைய இடத்துக்கு வருவாங்க. நீங்கள் லைசன்ஸ் வச்சு இல்லை ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணலை அப்படின்றத கண்டுபிடிச்சாங்கன்னா உங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்க, இது எல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் லைசன்சஸ் வாங்கணும் அப்படின்னு பார்த்துடலாங்க. ஒன்று, முதல்ல கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணோங்க. கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய பிஸ்னஸை ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாவோ, பார்ட்னர்ஷிப்பாவோ, ப்ரைவேட் லிமிட்டடாவோ, LLPயாவோ பதிவு பண்ணிக்கலாம். 2, உங்களுடைய கம்பெனிக்கு ப்ராப்பராக டேக்ஸ் சம்மந்தப்பட்ட லைசன்சஸ் வாங்கணுங்க. ஒன்று, GST ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும். அதுவுமே எல்லாருக்கும் கம்பல்சரி கிடையாது. நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 20 லட்ச ரூபா டேர்ன் ஓவர் போகிற வரைக்கும் நீங்கள் GST எடுக்க வேண்டியதில்லை. அதுவே ப்ராடக்ட்ஸை டீல் பண்ணுறீங்க, ட்ரேடராகவோ மேனுஃபேக்சரராகவோ இருக்கீங்கன்னா 40 லட்ச ரூபாய் வரைக்கும் GST எடுக்க வேண்டியதில்லை. அதை தாண்டிட்டீங்க, உங்களோட டேர்ன் ஓவர் 20 லட்சம் 40 லட்ச ரூபாயை தாண்டுது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் GST எடுக்கணுங்க. GST எடுக்கிறதோட போதாது, நீங்கள் மாதம் GST ரிட்டர்ன்ஸும் சப்மிட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் கிடையாதுங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ், அதாவது IT ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவுமே நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும்.
மூணாவது ப்ராடக்ட் ரிலேட்டட் லைசன்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ப்ராடக்ட் ரிலேட்டட் லைசன்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அதுக்கான லைசன்ஸ் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உணவுப் பொருளாக இருந்துச்சுன்னா FSSAI லைசன்ஸ் எடுங்க. அதுவே காஸ்மெட்டிக்ஸு இல்லை மருந்து பொருட்களாக இருந்தால் ட்ரக் லைசன்ஸ் எடுங்க. இந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட்டுக்கு எந்த லைசன்ஸ் கட்டாயம் தேவைப்படுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் அந்த லைசன்ஸ் எடுங்க. அதில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கூட மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்ன லைசன்ஸ் வாங்கணுன்றதை தெரிஞ்சு அந்த லைசன்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து நாலாவது லோக்கல் பாடி ஆர் கார்ப்பரேஷன் லைசன்ஸ்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா நீங்கள் ஒரு பெரிய மாநகரத்தில் இருக்கீங்க அப்படின்னா கார்ப்பரேஷன் இருக்கும். இல்லை சின்ன சின்ன ஊர்களில் இருக்கீங்க அப்படின்னா முனிசிபாலிட்டி இல்லை பஞ்சாயத்துலாம் இருக்கும். அங்கே போய் உங்களோட பிஸ்னஸ்க்கான லைசன்ஸ் வாங்கணுங்க. இது ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட், ட்ரேட் லைசன்ஸ் அப்படின்ற பேர்களில் இருக்கும். அந்த லைசன்ஸும் கட்டாயம் வாங்க வேண்டியிருக்குங்க. அடுத்து அஞ்சாவது இது எம்ப்ளாயி, உங்களுடைய ஆர்கனைசேஷனில் உங்களுடைய கம்பெனியில் தொழிலாளர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க சம்மந்தப்பட்ட லைசன்ஸுங்க. இதெல்லாம் என்னென்னா ESI PF அப்படின்வாங்க. உங்களோட கம்பெனியில் 15 பேருக்கு மேலே இருக்காங்கன்னா நீங்கள் கட்டாயம் ESI PF வாங்கணுங்க. அதே மாதிரி ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்னு இருக்குது. இது ஒரு எம்ப்ளாயி 2 எம்ப்ளாயி இருந்தாலுமே கட்டாயம் நீங்கள் இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வாங்கியிருக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் லேபர் லைசன்ஸ். நீங்கள் கான்ட்ராக்ட் லேபர் சம்மந்தமாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் இங்கேருந்து உங்களோட பிஸ்னஸில் இருந்து இருக்க ஸ்டாஃப்ஸை வெளியே அவுட் சோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் லேபர் லைசன்ஸ் அப்படின்றத வாங்க வேண்டியிருக்குங்க. இது எல்லாமே எம்ப்ளாயி சம்மந்தப்பட்ட, அதாவது தொழிலாளர் சம்மந்தப்பட்ட லைசன்ஸ். சரிங்க, இந்த 5 லைசன்ஸும் இருந்தாலே நீங்கள் உங்களோட பிஸ்னஸை லீகலாக ரன் பண்ண முடியுங்க. இது தவிர்த்து ஒரு சில பிஸ்னஸ்க்கு காமன் லைசன்சஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறீங்க அப்படின்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வாங்கணும். ஸோ இந்த மாதிரியான காமன் லைசன்ஸாகவும் இருக்கும். நான் திருப்பி முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன லைசன்ஸ் அப்ளிகபிள் ஆகுன்றத மேலே இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணி எங்களோட ஆஃபீஸில் கேட்டு அதுக்கான லைசன்ஸ் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்க, இன்றைக்கி உங்களோட பிஸ்னஸில் லைசன்ஸ் எடுக்காததுனால என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இதே மாதிரி வேற ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என் கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.